இதனால ஊர் பொதுமக்களுக்கு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, நம்ம ஊர் ஏகாலி வெட்டியா நாவிதான் இவங்களோட சேர்த்து மத்த காலனிக்காரங்களையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்குது. அதனால இவங்களோட எந்த விதமான ஒட்டு உறவு வச்சு கூடாதுங்கிறது பஞ்சாயத்தோட முடிவு சாமியோ. நீங்க வாங்க சாமி. ஊர் கட்டுப்பாடு போட்டாச்சுல்ல, அதை மீற முடியாது. போட்டி எடுத்துட்டு போ. அண்ணா, என்னென்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க? அதுதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ம இனி எப்படிடா பொழப்பு நடத்த போறோம்? நாட்டாமே தண்டோரா போட்டதுல இருந்து நேக்கு மனசு ஒரே குழப்பமா இருக்கு. என்னையா குழப்பம்? ஊரை விட்டு ஒதுக்கி வச்சோமே, அதனால பல பிரச்சனைகள் வருமோ தோன்றது. அப்படி என்னையா பிரச்சனை? நடமையா காலனிக்காரங்களா கூட்டமா வராங்க ஐயா. பார்த்தேடா, சொன்ன மாதிரியே வந்துட்டா. யோ, உனக்கு சொல்லத்தாயா தெரியும், அவங்களை எப்படி சமாளிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். டேய் ஐயா, போய் 2 குறும்பாளா பார்த்து வெட்டு போ. டேய் ஐயா, நீ எள்ளி வெட்டு. ஏன் சாமி, நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? இத்தனை வருஷமா உங்களுக்காக வந்து ஊருக்காக வந்து ஆயா பாடுபட்டமே, அதுக்கு நீங்க எங்களுக்கு செஞ்ச நன்றி இதுதானா? எங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சு எங்க புள்ள குட்டி எல்லாம் பட்டினி போடுறதை விட எங்களை ஒரே அடியா கொன்னுடுங்க சாமி. இந்தாங்க சாமி, இதால கொன்னுடுங்க சாமி, கொன்னுடுங்க. என்ன என்ன? டேய், நீ வேற நான் வேறடா. நாம இருக்கிற வீடு தாண்டா வெவ்வேறு. ஆனா நாமெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரிடா. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு வந்த மாதிரிடா. உங்களை எல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டுமேனு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? பச்சை தண்ணி கூட குடிக்கல தெரியுமோ? எங்கேயோ போன வாத்தியார கூட்டியாந்து காலனிக்குள்ள வச்சுட்டீங்க. ஊருக்காரெல்லாம் கொதிச்சு போயிட்டான். உங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சே ஆகணும்னு அவெல்லாம் ஒத்த கால நிக்கும் போது நான் ஒருத்த என்னடா பண்ண முடியும்? ஊருனா நான் ஒருத்த மட்டும் தானடா உங்களுக்கு சாதகமா பேச. அவனுங்களுக்கு பதில் சொல்ல வேணாம். போதுண்டா, இந்த ஊருக்கு உங்களுக்கும் உழைச்சு நான் எடுத்து கெட்ட பேர் போதுண்டா. இனிமே இந்த பிரசிடென்ட் பதவி அது இது எதுவுமே எனக்கு வேணாம்டா. ஆனா ஒண்ணே ஒண்ணு, நான் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த ஊரை 2ஆ பிரிச்சிடாதீங்கடா. அதை என்னால தாங்கிக்க முடியாதுடா. அப்படி பிரிச்சுதான் ஆவோன்னு பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா முதல்ல என்ன வெட்டிருக்கடா. வெட்டுங்கடா, நீ வெட்டுங்கடா. வேடிக்கை பாக்குறீங்க? வெட்டுங்க, வெட்டுங்க. ஐயோ விடுங்க சாமி, சாமி விடுங்க. உங்க நல்ல மனசை விவரம் தெரியாம வேதனைப்படுத்திட்டு சாமி. இதெல்லாம் ஊர்காரங்க தான் செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாம போச்சே சாமி. ஊர்க்காரங்க மட்டுமா தப்பு பண்ணாங்க? நீங்களே தானே சேர்ந்து தப்பு பண்ணிருக்கீங்க. உங்க பிள்ளைங்களை ஒழுங்கா கண்டிச்சு வளர்த்திருந்தா நமக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா? தப்புதான் சாமி, கண்டிக்காம விட்டது தப்புதான் சாமி. இப்பவே போய் அதுகளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுற சாமி. நில்லுங்கடா. என் இடத்துக்கு வந்துட்டு வெறும் வயித்தோட போறதா? இருந்து சாப்பிட்டு போங்க. வேண்டாம் சாமி. பாத்தீங்களா மறுபடியும் நீங்க வேற அவர் வேற பிரிச்சு பேசுறீங்களே. இவர் யாரு? உங்களுக்கு அண்ணன் மாதிரி, உங்க பசங்களுக்கு பெரியப்பா மாதிரி. சாப்பிட்டுட்டே போறோம் சாமி. செருப்பால் அடிப்பனாய. ஏண்டா எலும்பா எடுத்து போட்டிருக்கிற? கறி அள்ளி போடுறா. அவங்க வயிறு நிறைஞ்சா தானே என் மனசு குளிரும். அண்ணே, எப்படிப்பட்ட யசமா அவர் மனச நோகடிச்சிட்டமே. நாட்டாம நம்ம ஊர் ஜனங்க ரொம்ப தங்கமான ஜனங்க. இந்த மாதிரி ஜனங்க இருக்கிற வரைக்கும் நீங்க பிரசிடண்டா மட்டும் இல்ல, எம்எல்ஏ ஆகலாம், மந்திரி ஆகலாம், ஏன் பிரதமராவே ஆகலாம். யார கேட்டா பள்ளிக்கூடம் கட்டுறீங்க? ஊரை வெண்டாக்கலாம் நினைச்சுக்கிறா? சொல்லல, இந்த வெட்டி பசங்களோட சேர்ந்து நீ ஆட்டம் போடாத. இவனுங்களால நம்ம பொழப்பே போச்சு. பொண்டாட்டு பிள்ளைங்க எல்லாம் பட்டினி கிடந்து சாக போகுதுடா. தொடல, நமக்கு வயிற்று பொழப்பு தாண்டா முக்கியம். பள்ளிக்கூடம் வேண்டாம், அந்த வாத்தியார வேண்டாம், தூக்கி தள்ளிட்டு வாங்கடா. அந்த பண்ணையார்கிட்ட போய் செஞ்சதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேப்பட்டான். மானத்தை விட்டு வாடுறதை விட பட்டினி கிடந்து சாகலாமியா? அப்படி என்னைய நம்ம பொல்லாத தப்பு பண்ணிட்டோம்? கொலை பண்ணிட்டோமா, கொலை அடிச்சிட்டோமா? இந்த ஊருக்காக நாயா பேயா உழைச்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எப்படியா ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாம்? கீழ் ஜாதிங்கிற இலக்காரன் தான். இந்த பாருங்க, இன்னையில இருந்து நாமள ஒரு முடிவுக்கு வரணும். நம்மள ஊரை விட்டு ஒதுக்குறது தப்புன்னு இந்த ஊருக்காரங்க உணர வரைக்கும்
நாம ஊருக்குள்ளே போகக்கூடாது, எந்த வேலை செய்யக்கூடாது. மனுஷன் என்ன ரோஷமணியா? தொடல, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கப்பா. ஆனா வெட்டி ரோசம் வயிற்று போச்சை தீர்த்துறாரு. இருக்கிற வேலையும் பறி கொடுத்துட்டு அடுத்த வேலை கஞ்சிக்கு கையேந்தி நிக்கிறபடா. அதை யோசனை பண்ணி பாத்தீங்களா? சும்மா வேலை வேலைன்னுகிட்டு பெரிய மந்திரி பதவி பறி பண்ணு பாரு. மந்திரி பதவி இல்லதாண்டா, சிறைக்கிற தொழில் தான். ஆனா அதுதான்டா இவ்வளவு நாள் உனக்கு எனக்கு சோறு போட்டுச்சு. ஆமா, அந்த தொழில் என்ன வேற தொழிலே இல்லையா? இப்படி காலகாலமா கொத்தடிமையா நீங்க இருந்தனாலதான் எங்க மரியாதையே போச்சு. சாப்பிடுற காலத்துலயாவது கொஞ்சம் தைரியமா சாங்கய்யா. சொல்றேன், நீங்க வேலையை பாருங்க, நம்மள நாட்டாமைன்னு பாத்துருவோம். டேய், எங்களை பத்தி எது வேணாலும் பேசு. நாட்டாமைய பத்தி பேசுன நான் கருத்து விடுவேன். இன்னைக்கு கூட அந்த மனுஷன் எங்க எல்லாரையும் வீட்டுல உட்கார வச்சு கறியும் சோறும் போட்டாடுறா. அவர் கால் தூசுக்கு பருவீங்களாடா நீங்க? ஓஹோ, அவர் போட்ட எலும்புண்டை கடிச்சுதான் இங்க வந்து குலைக்கிறியா? யார பார்த்தடா? ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்த வெளியே வாடா. இன்னைக்கு உன் கதையை நான் முடிச்சு ஐயோ, மண்டைய பிறந்துட்டானு. அவனை விடாதீங்க, குடிங்க. ஐயோ, போயிருமா? போற வழி போயிடும். தூக்கி போங்க. என்ன ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகாதீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போங்க. அவனை ஒரு நாளாவது உள்ள தள்ளாம விட மாட்டேன். கூட்டிட்டு வாடா, முதல்ல நீ பிழைக்கிறேன்னு பாரு. ஊத்துறா சுடல என்ன? நீங்க மட்டும் தடுக்காம இருந்தா எங்க அப்பங்க என்ன சொல்ல முடிச்சிருப்பேன். உங்க அப்பா மேல குத்தம் இல்லடா, அவனு என்ன மாதிரி ஒரு கை நாட்டுறா. இந்த ஊருக்காரங்க பேச்ச கேட்டுட்டு அவன் ஆடுறான்டா. இந்த ஊருக்காரங்க ஏன்னு இப்படி பண்றாங்க? டே மலையா, அவங்க மேல் சாதி, அதனால அப்படி செய்யறாங்க. நாம கீழ் சாதி, அதெல்லாம் தாங்கிட்டு தான்டா போகும். மேல் சாதி கீழ் சாதி? யாரோ சாதியை உண்டாக்குனதுக்கு என்ன போட்டு அடிக்கிறியே? நரி உடவிட்ட மாதிரி விடணும், அப்படியே போட்டுருவேன். யாரா ஜாதி உருவாக்குனதா? ஜாதி உருவாக்குனது யாரா? ஜாதி ஜாதி உருவாக்குனது யாரா? சாமினே, நீயா ஜாதி உருவாக்குன? எனக்கு தெரிஞ்ச இந்த காலனியில் இருக்கிற சாமி நீ ஒருத்தன் தான்டா. யாரா ஜாதி உருவாக்குனதா? ஐயோ, அந்த சாமி இல்ல நான் சொல்றது, நம்ம படைச்சானே அந்த சாமி. ஓ, அவரா? இந்த வாச்சுக்கிறா கொண்டாடா. ஐயோ அம்மா, ஐயோ என்னையா அக்கிரமமா இருக்குது? அப்பேன்னு கூட பார்க்காம உன் பிள்ளையே உன் மண்டைய பொழந்துட்டான் ஐயா. எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, அவனை ஒரு நாளாவது உள்ள தள்ளி அவன் முட்டிய பேக்கல என் பேரு பாவாடை இல்லையா. அடுத்த வேளை சோத்துக்கே வழியை காணா, இதுல லட்சம் செலவு பண்றாரா? லட்சம். இங்க பாரியா, போய் யாருக்கிட்டயாவது 5-10 கடன் வாங்கிட்டு வாயா, பிள்ளைங்க எல்லாம் பட்டினியா கிடக்குது. அதுக்கெல்லாம் வழி இல்லாம மண்டைய பொளந்து உட்கார வச்சுட்டானே, நான் எங்கடி போவேன்? ஐயோ சாமி, இவங்க எதுக்கு வராங்க? போலீஸ். என்ன பசங்க? சாமி, நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. இந்த பாருங்க சாமி, என் பையன் என் மண்டையை அடிச்சு பொளந்துட்டான். இவரு பையன் இவரு காலை அடிச்சு உடைச்சிட்டான். அவனுங்க எங்க இருந்தாலும் உள்ள புடிச்சு போட்டு 4 சாத்து சாத்துங்க சாமி. ஐயோ சாமி, ஆளுக்காலு கட்ட போட்டுக்கிட்டு எங்கிட்டயே நாடகம் ஆடுறீங்களா? நேத்து என்னடா உங்க பசங்க பிரசிடென்ட் வயலுக்கு தீய வச்சிருக்கானுங்க, குடிச்சிட்டு கோயில கலாட்டா பண்ணிருக்கானுங்க. அவங்கள நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடா வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு எங்களையும் தெரியாது சாமி. சத்தியமா அவனுங்க எங்க இருக்கானுங்கன்னு எங்களுக்கு தெரியாது சாமி. எங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அவனுங்க அப்படியே ஓடி போயிட்டாங்க சாமி.
நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள உங்க பசங்க அத்தனை பேர் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும். இல்ல உங்க அத்தனை பேரை அள்ளிக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு பொழந்துருவேன். பொழந்து ஜாக்கிரதை. ஏண்ணே அவனுங்க பொழந்தது பத்தாதுன்னு இவனுங்க வேற பொழந்துருவேன்னு சொல்லிட்டு போறானுங்களே. என்னமோ நம்ம காலனிக்கு போராத காலம்னு நினைக்கிறேன். ஏங்க என்ன நடந்தது? எதுக்காக இப்படி காலில் தலையில கட்டி போட்டுருக்கீங்க? ஏன் உயிரோட இருக்கீங்கன்னு கேளுங்க சாமி. நீங்க இந்த ஊருக்குள்ள வந்து இந்த ஊரும் ரெண்டா போச்சு, என் குடும்பமும் ரெண்டா போச்சு, என் மண்டையும் ரெண்டா போச்சு சாமி. இந்த காலனியில என்னென்ன நடக்க போகுதோ? என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியலையே. உங்களுக்கு எப்படி புரியும்? அடி வாங்கின எங்களுக்கு எல்லாம் தெரியும். சும்மா கிடந்த பசங்களை வேற தூண்டி விட்டு விட்டீங்க. அவங்க குடிச்சிட்டு வந்து அவன் மண்டையை உடைச்சு என் காலையும் உடைச்சு விட்டாங்க. போதா குறைக்கு நாட்டாம விட்டு வயல்ல தீய வச்சு விட்டாங்களாம். போலீஸ்காரங்க வேற வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க. நீங்க எங்களுக்கு செய்த உதவி போதும் சாமி. தயவு செய்து இந்த ஊரை விட்டு போயிடுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம். என்ன ரம்மியே சேர மாட்டேங்கிறது? ஓ 15 சீட் இருக்கோ? யாராவது ஒரு ஜோக்கர் போடுங்களா? சரியா நீ பாரியா? குட் மார்னிங் சார். சும்மா வந்த ஒரு கை குறையுது. என்ன வாத்தியார, வரக்கூடாத இடத்துக்கு நேரங்கட்ட நேரத்துல வந்திருக்கிற. உம்மத்தான் ஊரை விட்டு துரத்தியாச்சே, நீர் எப்படி ஊருக்குள்ள வந்தீங்க? காலனில ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை காலனியில் இல்ல, உங்ககிட்ட தான். என் மேல உள்ள கோபத்துல ஒண்ணு மரியாத அந்த அப்பாவி ஜனங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கீங்களே, அது கொஞ்சம் கூட முறையில்லை. ஏயா காலனி பசங்க குடிச்சு விட்டு என் வயலுக்கு தீ வச்சிருக்காங்க, அவனுங்களை கேட்க யோகியது இல்ல, எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா? இந்த புத்தி சொல்றது பாடம் சொல்றதெல்லாம் 1ஆம் கிளாஸ் பையன்கிட்ட வச்சிருக்கோ. இவளுக்கு எல்லாம் தெரியும். இவர் 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு. இத பாரியா, நீ அறிவாளியா இருந்தா மட்டும் போதாது, அந்த அறிவை யாருக்காக செலவழிக்கிறதுதான் முக்கியம். ஆண்டவன் நமக்கு அறிவை கொடுத்தது மத்தவங்களை முட்டாளாக்குறதுக்கு இல்ல, 4 பேர் அறிவாளி ஆக்குறதுக்கு. ஜாதிங்கிற பேரால அப்பாவி ஜனங்களை ரொம்ப நாளைக்கு முட்டாளாக்க முடியாது. காலத்தோட போக புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே மாத்திக்கிறதா புத்திசாலித்தனம். ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கீங்களே ஒண்ணு தெரியாத ஜனங்க, அவங்கள மன்னிச்சு மறுபடியும் ஏத்துக்கிட்டீங்க. உங்களை தெய்வமா மதிச்சு கோயில் கட்டி கும்பிடுவாங்க. இல்ல இல்ல என்ன செய்வாங்க? அவங்க ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. காலத்துக்கு ஒரு நாள் நீங்க பதில் சொல்லியே தீரணும். காலம் கீழே உங்களையே மிரட்டிட்டு போறான். அவன் காலம் நெருங்கி போச்சுல்ல, அதான் உலகிட்டு போறான். மாதிரி ஐயா, அந்த வாத்தியம் காலனிக்குள்ள நுழையறதுக்குள்ள அவன் கதையை முடிச்சு சரிங்க. வணக்கம் வாதியாரே. என்னங்க ராத்திரி நேரத்துல தனியா புறப்பட்டீங்க? டேய், அவரு போற இடத்துக்கு தனியா தானடா போக முடியும். வேணும்னா சுடுகாட்டு வரைக்கும் போயிட்டு வழி அமைச்சிட்டு வந்துருவோம். படிச்சவர்ல டானு புரிஞ்சுட்டாரு பாரு. பாத்தியார் வீட்டுல இல்லைன்னா எங்க போயிருப்பாரு? இருட்டுல எங்க தேடி காணுமே, எங்கடா போயிருப்பாரு? பாத்தியாரா, பாத்தியாரை அடிக்கிறீங்க. தள்ளி விட்டு கட்டி முடிச்சிருக்கீங்க, கட்டி முடிச்சிருக்கீங்க. நீங்க எதுக்கு வாத்தியார தனியா வந்தீங்க? இதை தொடாதீங்க. போங்க
என்ன காப்பாத்த நீங்க யாரோ பாத்தியாரு, நீங்க யாரோ நான் யாரோ. என்ன வாத்தியார் இப்படி சொல்லிட்டீங்க? எங்க அப்பா அம்மா விட உங்களை தான் பெருசா நினைச்சிருக்கோம். உண்மையிலேயே அந்த அளவுக்கு என் மேல மரியாதை இருந்தா பண்ணையார வயல கொடுத்திருப்பீங்களா? ஊர் கோயில குடிச்சு கலாட்டா பண்ணிருப்பீங்களா? அப்பவே ஊரை விட்டு போயிருந்த நிம்மதியா இருந்திருப்பேன். வலி என்ன கூட்டி வந்து ஏன் இப்படி எல்லாம் அவமானப்படுத்துறீங்க? பாத்தியாரியா, நாட்டாம எங்க ஜனங்களை எல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாருங்க. ஆத்திரத்துல அப்படி பண்ணிட்டோம். ஆத்திரம் வந்தா மனுஷத்தன்மை இழந்துறதா? அவங்க எங்களை மனசுல மதிக்கிறது இல்ல, வளரவும் விடுறது இல்ல. நீங்க வளராத காரணம் அவங்க இல்ல, நீங்களேதான். உங்களுக்கு கொஞ்சமாவது மனுஷத்தன்மை இருந்திருந்தா பெத்தப்ப நீ மண்டை உடைச்சிருப்பீங்களா? அடுத்தவங்க மேல குறை சொல்றதுல பிரயோஜனம் இல்ல. அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு பார்த்து கத்துக்கணும். மேல் சாதிக்காரங்க உங்களை வளர விடாம பண்ணிருக்கலாம். உங்க புள்ள குட்டிங்க பள்ளிக்கூடத்துக்கு போக விடாம தடுத்துருக்கலாம். நீங்க ஒழுக்கமா இருக்கிறது கூட வேண்டாம்னு சொன்னாங்க. மனுஷனா பிறந்தா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற தன்மை இருக்கணும். அது கூட இல்லைன்னா மிருகங்களுக்கு உங்களுக்கு என்னையா வித்தியாசம்? முதல்ல நீங்க உங்களை மாத்திங்க, மத்தவங்க தானா உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. வாத்தியாரையா, நாங்க செஞ்சது பூரா தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க. நான் மன்னிக்கிறது இருக்கட்டும், முதல்ல உங்க அப்பா அம்மாட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. ஃபாதர், ஐ அம் சாரி. ஐயோ, ஏற்கனவே மண்டைய உடைச்சான், இப்ப காலை வர்றாண்டி. அடே வாய முடியா, யாரையா காலை வரனது? ஏதோ செஞ்ச தப்புக்கு மனசு மாதிரி மன்னிப்பு கேட்கலாம்னா உன் புருஷன் என்ன சொல்றாரு பத்தியா? இந்த ஆளுக்கு எப்போ சந்தேகம் தான் குழந்தை மேல. நீ வாடா கண்ணா. இந்தா 100 ரூபா செலவுக்கு வச்சுக்க. எதுடா கண்ணா இது? தெரிஞ்சால்கிட்ட கைமாத்து வாங்கிட்டு வந்தேன். ஓஹோ, இவனுக்கு எவன் கைமாத்து கொடுத்தான்? மம்பி, ம், நம்ம காலனில புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம். இனிமே யாரும் கவலைப்பட வேண்டாம். முக்கியமா அந்த கிழமைட்ட சொல்லி வை. ஏய், இவனுக்கு எவண்டி கைமாத்து கொடுப்பான்? அதுவும் 100 ரூபாய். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த நாய் எங்கேயோ திருடிட்டு வந்திருக்கு. முதல்ல அதை தூர போடு. என்னையா இது? சும்மா ரெடி. ஏற்கனவே போலீஸ்காரன் என்ன மிரட்டிட்டு போயிருக்கான். திருப்பி வந்தான்னா என்னத்தான் உதைப்பான். அவன் கண்ணுக்கு நான் மட்டும்தான் தெரியும் போல் இருக்கு. ஐயோ, சொல்லி வச்ச மாதிரி வந்துட்டானுங்களோ. சாமி, எங்கடா அவன் பையன்? சத்தியமா அந்த புறம்போக்கு இந்த 100 ரூபாயை எங்க திருடிச்சுன்னு தெரியாது சாமி. நான் கையில கூட தொடல சாமி. ஓஹோ, திருட்டு வேலை கூட பண்றானா அவன்? ஐயா, அடிக்காதீங்க சாமி. உள்ளதா இருக்கா சாமி? புடிங்க சாமி. ஐயோ, காட்டி கொடுத்தானே கண்காலி. கான்ஸ்டபிள்ஸ், நான் இவனை பாத்துக்கிறேன். நீங்க போய் மற்றவங்களை இழுத்துட்டு வாங்க. டேய், வெளியே வாடா. சாமி பாத்து போங்க, கத்தி கத்தி வச்சிருப்பான், குத்திடுவான். கத்தி வச்சிருக்கான். டேய், மரியாதையா வெளியே வந்துரு, இல்ல உள்ள தள்ளி லாரம் கட்டிடுவேன். ஐயோ, மறுபடியும் எட்டப்ப காட்டி கொடுத்துட்டானே. என்ன காட்டியா கொடுக்குற? யோ போலீஸே, எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன ஆட்ட முடியாது, அசைக்க முடியாதியா? டேய், நீ என்ன பெரிய குத்துங்க. மிதிச்சிரும் மிதிச்சு. அந்த நாய் பண்ண தப்புக்கு என்ன அடிக்கிறீங்களா சாமி? அப்பா, ஏப்பா போலீஸ் பயப்படுறீங்க? அந்த இடுப்புல வச்சிருக்கே பிச்சுவா கத்தி, அதை எடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் சொறியிருங்க. பிச்சு வார வச்சு அப்பனும் போலீஸ் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க. அவன் போய் சொல்றான் சாமி. பிச்சு அவன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இத பாருங்க சாமி. இது அவுத்து இந்த ஒரு தடவை விட்டுருங்க சாமி. இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் சாமி. டேய், வெளியே வந்துடுறா. வாடா. ஐயோ, நம்ம குழந்தைய பெத்துட்ட. வாடி. ஐயோ, அந்த காலில் இருக்கிற வாத்தியார் அதான் ஸ்டேஜ்ல இருந்து பேசிக்க. புண்ணியமா போகுது. கவலைப்படாதீங்க, இப்பவே போய் அவங்க ஜாமீன் எடுத்துட்டு வரேன். வாங்க. என் மண்டைய பிறந்தவன் உள்ள தாண்டி இருக்கான். நீ பாடி வீட்டுக்கு. அவன் ஒரு நாளாவது உள்ள இருந்தா தான் என் மனசு ஆறும். போ வீட்டுக்கு. டேய், அவன் வேலையை பாருங்கடா. நீ பாடி. போடு. பாரு. உள்ள போடு. உள்ள 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 2 ரூபா. உள்ள. இன்னும் 2 ரூபா. என்னடா உள்ள வெளிய? டேய்,
நம்ம காலனியில பொதுநல சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ணன் தான் தலைவர், நான் செயலாளர், இவன் பொருளாளர். அதனால இதெல்லாம் ஆடக்கூடாது. உனக்கு எப்ப தமாசு தான்டா. ஒரு கை குறை நீ உட்காருன. இனிமே இந்த காலனியில வெட்டு குத்து மங்காத்தா தாயம் இதெல்லாம் விளையாண்டீங்க, உங்களை வெட்டி போய் போட்டுருவேன். எடுமாடா. என்னடா 2 கிளாஸ் அடிச்சு கூட சுதியே ஏற மாட்டேன். உனக்கு 6 கிளாஸ் அடிச்சா தான் ஏறும். முடியா? ஏய், எங்க உட்கார்ந்து என்னடா பண்ற? வாங்கனே, புதுசா சரக்கு வந்து ஒரு கிளாஸ் அடிங்க. ஏய், யாரா அவரு? தாத்தாண்ணே. ஆமா, கொப்பரை பத்த தாத்தா. இவர்தான்டா மகாத்மா காந்தி, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரு. அவரு கீழே உட்கார்ந்து நீ சாராய வைக்கிறீ? ஆமா, முந்தால கூட இங்க தான் உட்கார்ந்து சாராயம் குடிச்சீங்க. அந்த காசு கூட கொடுக்கல. டச்சி, அதெல்லாம் பழைய கதை. அத கிளறாத. இப்ப நாங்க எல்லாம் புது மனுஷனாகிட்டோம். இனிமே இதெல்லாம் இங்க விக்க கூடாது. எடுத்து ஓடுறா. திடீர்னு இப்படி சொன்னா எப்படி நான் பொழப்பு நடத்துறது? டேய், சங்க முடிவெடுத்ததாண்டா. வேண்டா இங்கிலீஷ் ஐட்டமா, பிராண்டி, விஸ்கி, ரம்மு இதெல்லாம் எடுத்துக்க. என்ன நான் அது மட்டும் என்ன ஸ்பெஷல் தீர்த்தமா? டேய், இனிமே இந்த சாராயம் சப்பி கலக்கல் எதுவுமே வைக்க கூடாது. எடுத்து போடா. பொழுது விடிஞ்சு பொழுது போனா உன்னோட ரோதனே போச்சே. வினய் சொன்னா கேளுடி. ரொம்ப நாளா ஆச்சுடி. இந்த நடப்போட வீட்டுக்குள்ள வந்தா தொடப்ப கட்ட பிஞ்சிரும். போய் இருமா இருமா. எதுக்கு மாதிரி ஆம்பளை தொடப்ப கட்ட அடிக்கிற? சும்மா இருடா. இந்த ஆளை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. மச்சான், நம்ம காலனியே பொம்பளைங்க ராஜ்யமா போச்சு மச்சான். மூடிக்கிட்டு போடா. ஏன் அவஸ்தை எனக்கு தெரியும். 10 நாள் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல நேரங்காலம் தெரியாம இந்த ஆள் வேற அடிக்கடி வந்து உயிரை எடுத்தா எந்த பொம்பளைக்கு தான் கோவம் வராது? ஐயோ, டேய், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையடா. எதை எப்ப செய்யறது விவசாயம் இல்லையா? இருங்க. யாரு என்ன செஞ்சது? எதா இருந்தாலும் சங்கத்தை கேட்டுதான் செய்யணும். டேய், இதெல்லாம் அப்படி செய்ய முடியாதுடா. அப்ப சங்கம்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? எதா இருந்தாலும் சங்கத்துக்கு முன்னாடி தான் செய்யணும். சங்கத்துக்காரங்களை வச்சுட்டு தான் செய்யணும். டேய், இதெல்லாம் சங்கம் செய்யாதடா. சங்கம் செய்யற போட்டோம். செயலாளர் நான் எதுக்கு இருக்கேன்? நான் செய்றேன். ஐயோ, என்ன நடந்து ஏது நடந்து கேட்காம செயலாளர் செய்யறான. பாருங்க, தங்கச்சி பாசம் பொத்துக்கிடுச்சு.